வணக்கம்ண்ணே. வணக்கம்யா. ஆனா இப்போ சமீபத்துல தேசிய தலைவர் திரைப்படம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய சர்ச்சைகள். அந்த படத்துல இருக்கிறது பூரா பொய், காமராஜரை தவறா சித்தரிச்சுட்டாங்க, காமராஜருக்கு தேவர் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த செய்தி தவறானது அப்படிங்கிற சர்ச்சை வந்திருக்கு. இந்த சர்ச்சைங்கிறது இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ ரொம்ப அதிகமா போய் ஒரு கட்டத்துக்கு மேல போய் டிஜிபி ஆபீஸ்ல புகார் அளிக்கிறது, நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிற லெவலுக்கு போயிருக்குது. இதோட உண்மைத்தன்மை என்னன்னா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த தேசிய தலைவர் படம் வெளியானதில் இருந்தே ஒரு சில சர்ச்சைகளை அந்த படம் சந்திச்சுட்டு வருது. அதுல அந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சகோதரர் ஹரிநடர் நேத்து நினைக்கிறேன் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு வந்த வழக்கு ஒரு வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. சகோதரர் ஹரிநடர் இப்பம் இல்ல, ஆரம்ப கட்டத்தில இருந்தே ஒரு தமிழ்நாட்டோட தலைவரா இருக்கக்கூடியவர், காங்கிரஸ் தலைவரா இருக்கக்கூடியவர் காமராஜ் ஐயா அவர்கள் எப்படி ஆட்டுக்குட்டி வாங்க கூட பணம் இல்லாம இருப்பாரு, சொத்து இல்லாம இருப்பாரு அப்படிலாம் சொல்லி அவருடைய வாதமே இப்ப என்ன, அதுதான், வேற எதுவுமே இல்ல. இந்த வாதத்துக்கு நான் விளக்க சொல்றேன். 36ல சத்தியமூர்த்தி அவர் தான் காங்கிரஸ் தலைவர். தனக்கு சாதகமா தனக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு காமராஜ் ஐயா அவர்களை 36ல மாநில செயலாளரா அவர் பதவி நியமனம் செய்யறார். புரியுதுல? அவர் பதவி நியமனம் செய்யற உடனே நகராட்சி தேர்தல், விருதுநகர் நகராட்சி தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அந்த காலத்துல ஆங்கிலேயர் காலத்துல தேர்தலில் நிக்கணும்னா சொத்து இருக்கணும், அவர் பேர்ல சொத்து இருக்கணும், வரி செலுத்தணும், சொத்து இருக்கணும், அவர் பேர்ல எப்படின்னா வரி செலுத்தணும், வரி செலுத்தினா மட்டும்தான் தேர்தலில் நிக்க முடியும். அப்போ நான் ஹரிநாடர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒண்ணே ஒண்ணுதான், மாநில செயலாளரா, ஒரு தமிழ்நாட்டோட மாநில செயலாளரா இருக்கக்கூடிய திரு காமராஜ் ஐயா அவர்கள் எதற்கு அந்த நகர செயலாளர் பொறுப்புல, அதாவது எப்படின்னா நகராட்சிக்கான நடக்கக்கூடிய தேர்தலில் ஏன் போட்டியிடணும் அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கல? இல்லைன்னா நகராட்சி தேர்தலில் அவர் போட்டியிடல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அவர் நகராட்சி தேர்தலில் நின்னாரா நிக்கலையா அப்படின்னு நீங்க ஆர்டிஓ பதிவு பண்ணி கேட்டிருக்கணும். தலைவர் நின்னாரா, அப்ப அவர் என்ன பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அப்ப உண்மையிலே காமராஜ் ஐயா அவர்களுடைய பெயர்ல 36ல சொத்துக்கள் எது இருந்துச்சா, வரி கட்டியிருக்காரா அப்படின்னு நீங்க செக் பண்ணிருக்கணும். இதையெல்லாம் செக் பண்ணாம காமராஜர் ஐயாவுக்கு சொத்து இல்லைன்னு நாங்க எதுவும் சொன்னோமா? அவருடைய பெயர்ல இல்ல அப்படின்னு தான் சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? இதை நாங்க சொல்லல, உங்கள் சமூகத்தை சேர்ந்தவரே தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அருணா அவர்கள் 3 முறை எம்எல்ஏ ஆயிருக்காரு, சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அவரே தெளிவான முறையில பதிவு பண்ணியிருக்காரு. இந்திய பாராளுமன்றத்துல பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய மக்களவை சார்பா 100ஆண்டு வெளியீட்டு விழான்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்தை போய் பாருங்க. அதாவது இந்திய பாராளுமன்றம் தான் உச்சக்கட்ட அதிகாரம். அந்த புத்தகத்துல கூட இந்த வரலாறு இருக்கு. அதனால ஹரிநாடர் அவர்கள் பொதுவா தேவரை வட்டார தலைவர் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எப்படின்னா அந்த பிரச்சனையை, அதாவது இது எப்படின்னா நடந்த உண்மைகளை யார் கொண்டு அந்த உண்மையை, அதாவது எப்படின்னா உண்மையான வரலாற்றுகளை கொண்டு ஒரு சமூகம் முன்னுக்கு வரணும். புரியுதா? ஒருத்தருடைய பெயரை நினைச்சு கொண்டு வரணும். ஒரு சில ஜெராக்ஸ் குறிப்புகள் இருக்கு, அதுதான் அப்படி கதறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு நீங்க எப்படின்னா எழுத்துக்கூட்டு விதமாக நீங்க இந்த மாதிரி வட்டார தலைவர் அப்படின்னு பதிவு பண்ணாங்க. வட்டார தலைவரையா நேதாஜிக்கு இணையா ஒப்பிட்டாங்க. எத்தனை ஆங்கிலேய புத்தகங்களை போய் பாருங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் எந்தெந்த நாட்டிற்கு சென்றிருக்காரு, எந்தெந்த நாட்டு தலைவர்களோடு பேசியிருக்காரு, எல்லா ஆவணங்கள் இருக்க. பாராளுமன்றத்தில் உரையாற்றிருக்காரு. அவரையா நீங்க வட்டார தலைவர் சொல்றீங்க? உலகம் முழுவதும் பயணம் பண்ணியிருக்காரு முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரும் காமராஜர் ஐயாவும் ரொம்ப இணக்கமா நட்பு வட்டாரத்தில் இருந்தவங்க. அவங்க ஜாதியால பிரியல, புரிதா? காங்கிரஸ் கட்சியால பிரிஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் ஐயா காமராஜர். அப்ப மேல நேரு என்ன சொல்றாங்களோ, மேல யாரு என்ன சொல்றாங்க, அதைத்தான் அவர் கேட்க முடியும். அதனால பிரிஞ்சவங்க தான். அப்ப நட்பு வட்டாரத்தில் இருக்கும்போது காமராஜர் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தார். நல்லாதான் 2 பேரும் பழகிட்டு இருந்தாங்க. அதே காமராஜர் ஐயாவுக்கு நிறைய துன்பங்கள் உங்க சமூகத்துல, நாடார் சமூகத்தினாலே வரும்பொழுது கூட முத்துராமலிங்க தேவர் அனைத்து உதவிகளையும் செஞ்சிருக்காரு. பக்கபலமா இருந்திருக்காரு, பாதுகாப்பா இருந்திருக்காரு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர். அதற்கு ஆவணமும் இருக்கு. ஆங்கிலேயர்களே எழுதியிருக்காங்க. ஆங்கிலேயர்களே எழுதியிருக்காங்க. தமிழக நாடார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. இத பாருங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் ராபர்ட் எல் ஹார்ட்கிரேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் எழுதியிருக்காரு. இப்படி நிறைய ஆவணங்கள்ல இருக்கு. ஐயா குமரியானந்தன் பல்வேறு மேடைகள்லயும் பேசியிருக்காரு. ஆல்ரெடி அவர்கள் புத்தகமாவே எழுதியிருக்காரு. தேசிய தலைவர் காமராஜர் அப்படின்னு சொல்லி NV கலைமணிங்கிற ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு புத்தகம். இதெல்லாம் போய் படிச்சு பாருங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் உண்மை இல்ல
இல்லை அப்படின்னு சொன்னா இந்த புத்தகங்கள் மீது ஆல்ரெடி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் மீது நீங்க கோர்ட்டுக்கு போய் இது பொய்யான இது, இதை தடை செய்யணும் நீங்க கேட்டுக்கலாமே. இந்த புத்தகம் வந்து எப்படின்னா அரசு உடைமை ஆக்கப்பட்டிருக்கு, அரசு உடைமை ஆக்கப்பட்ட புத்தகம். இதற்கு எதிராக நீங்க வந்து போராடி இருக்கலாமே. நீங்க அப்பவே வந்து நீங்க போய் கிளைம் பண்ணிருக்கலாமே கோர்ட்ல போட்டு இந்த புத்தகத்தில் நடந்தது பொய்ன்னு சொல்லி. அது எப்படி உங்க சமூகத்தில் ஹரிநாடர் அவர்களே உங்க சமூகத்தில் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறு, தேவரும் காமராஜரும் நட்போடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இது எல்லாம் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து செயல்படுதலா, தெரியாம செயல்படுதலான்னு எனக்கு தெரியாது. புரியுதா? நீங்க வட்டார தலைவர்னு சொன்ன உடனே ஒரு ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷமா ஓடும். இல்லைன்னா அவங்கள நீங்க வந்து சந்தோஷப்படுத்த சொன்னீங்கன்னா வந்து எனக்கு தெரியாது. ஆனா உண்மை வரலாறு வந்து உலக அறியும். அதை அந்த நாடார் மக்களே, நாடார் சமுதாய மக்களே அறிஞ்சிருக்காங்க. புரியுதா? அதனாலதான் அவங்க புத்தகங்கள் இருக்காங்க. அதனால பொதுவா வந்து வட்டார தலைவர் அப்படிங்கறதுல வார்த்தைகள் எல்லாம் திரு ஹரிநாடர் அவர்கள் வந்து பதிவு செய்யக்கூடாது என்று நான் வந்து இந்த நேரத்தில் வந்து அவருக்கு சொல்லிக்க விரும்புறேன். அந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு நான் சொல்றேன், நான் ஜெராக்ஸ் குரூப்னா யாருன்னு சொன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதான் அடுத்த வரலாறு திருடுவானுங்களா, அடுத்த வரலாறு திருடிக்கிட்டு பேஸ்புக் வலைதளங்கள் அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியுமா, பேஸ்புக் வலைதளங்கள்ல பிற சமூகங்களை திட்டிக்கிட்டே இருக்கணும். அதற்கு ஆதரவா எந்த சமுதாயம் வந்தாலும் அவங்களை ஏத்து வச்சுக்கிடணும், அவங்களுக்கு ஆதரவா பதிவு போடணும். ஒன்லி முக்குளத்தோருக்கு எதிராக எந்த சமுதாயம் வந்தாலும் அந்த சமுதாயத்தை நம்ம வந்து ஆதரிக்கணும். ஆனா இவங்களுடைய லட்சணம் தெரியும். மற்ற சமுதாய மக்களுக்கு இவங்களுடைய லட்சணம்லாம் வந்து தெரியும். இவங்க என்னத்தை தான் இவங்க வந்து முத்துராமலிங்கத்தவருக்கு இவங்க நன்றியோட கிடையாது, நன்றி விசுவாசம் இல்லை. அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்குங்கிறது தெரியும். இந்த ஜெராக்ஸ் பாண்டியர்கள் அப்படிமாங்க, அதே நாங்க தான் பாண்டியர்கள் ஒரு குரூப் அலையும். அந்த குரூப் பூரா இப்ப பாருங்க, நான் அமைதியா இருந்தாலும், நான் வீடியோ போடாம இருந்தாலும் வேண்டுமென்றே சமூக வலைதளங்கள்ல வம்புக்கு இருக்கிறானுங்க. அப்ப என்ன வம்புக்கு, அதாவது எப்படின்னா இதை வச்சு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். தமிழ் மக்களே, தமிழக மக்களே இதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட அந்த ஜெராக்ஸ் குறிப்புகள் போலியாக பிற சாதியோட பேரை திருடக்கூடியவர்களுடைய மனநிலை எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல எங்க சமூகத்தை சேர்ந்த யாராவது குற்றம் புரிஞ்சா அவர்களை வந்து சமூகத்தின் பேரை சொல்லி இவங்க தொடர்ந்து வந்து பதிவு செய்யறாங்க. அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தற்போது திருச்சியில் நடந்ததெல்லாம் நாங்க அதெல்லாம் போடலையே, ஏன்னா கெட்டாலும் மேன்மக்கள் தான். புரியுதுல? அதனால அனைத்து சமூக மக்களுக்கும் அன்போடு நம்ம இருக்கணும்னு சொல்லிதான் நாங்க பதிவு. அதனால தயவுசெய்து திரு ஹரிநாடர் அவர்கள் தங்கள் சமூகத்தை சேர்ந்த பெரியவர்களிடம் நீங்க எல்லாம் வந்து முத்துராமலிங்க தேவர் வரலாறு இது உண்மையா என்னங்கிறது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதாவது காமராஜர் ஐயா மாநில செயலாளரா பதவியில இருந்துகிட்டு நகர மன்றத்துக்கு போட்டியிட்டாரா இல்லையா அப்படிங்கறத நீங்க ஆடியோ போட்டு நீங்க தகவல் பாருங்க. இப்ப நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தா கூட தெரிஞ்சிடும். அப்ப மாநில செயலாளர் எப்படி நகரத்துக்கு போட்டியிட்டாரு நீங்க சொல்றீங்களா, மாநில தலைவரா இருந்தவர் எப்படி இவர் ஆட்டுக்குட்டி வாங்கி இவர் தேர்தலை போட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க செக் பண்ணுங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. அவர் பேர்ல அன்னைய பொறுப்புல 1936 நகரமன்ற தேர்தல் அவர் நிற்கும் போது அவர் வரி ரசீது செலுத்தின ஆதாரங்கள் இருந்திருக்கும். அதை நீங்க பாருங்க, எதன் அடிப்படையில வரி செலுத்தி இவர் தேர்தலில் போட்டியிட்டாரு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க. இப்பதான் ஆன்லைன் வந்துட்டுங்க பிரதர். அது இல்லாம நீங்க பொதுவா நாங்க வந்து தெய்வமா நினைக்கக்கூடிய எங்களுடைய தேசிய தலைவர் பசுவன் முத்துராமலிங்க ஐயா அவர்களை நீங்க வட்டார தலைவர் அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாருடைய மனதையும் நீங்க புண்படுத்த வேண்டாம். காமராஜர் ஐயா மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. எங்களுக்கு வந்து காங்கிரஸ் எதிரி, புரியுதா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எங்க ஐயாவுக்கும் காங்கிரஸ் எதிரி. மற்றபடி அதனால தான் காமராஜர் ஐயாவும் முத்துராமலிங்கத்தேவரும் பிரிஞ்சாங்களே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதனால குறிப்பிட்ட சமூகங்கள் இந்த இரு சமூகத்துக்கு இடையே மோதலை ஏற்படுத்த இணக்கமா இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய இணக்கத்தை வந்து இவருடைய ஒற்றுமையை கெடுக்கணும்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த நாடார் சமூகத்துல ஒருவரை வச்சுதான் பேஸ்புக் வலைதளங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த சமூகத்தை சேர்ந்த முக்கியமான நபர்கள் சொல்லியிருந்தோம், சத்தம் போடுதோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது ஹரிநாடர் வந்து இப்போ வட்டார தலைவர் அப்படி இப்படின்னு நீங்க வந்து பதிவில் விட்டுருக்கீங்க. எந்த காரணத்தை கொண்டும் காமராஜர் ஐயாவுடைய வரலாற்றையோ இல்ல அவருடைய தியாகத்தையோ நாங்க வந்து எந்த இடத்திலும் இழிவுபடுத்துவதற்கோ இந்த சமூகம் எந்த இடத்திலும் இழிவுபடுத்துறது கிடையாது. அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தணும்னு சொல்லி நாங்க இதுவரைக்கும் எங்க மக்களும் வந்து பதிவு பண்ண கிடையாது. ஆனா நீங்க அவரை வட்டார தலைவர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பதிவு பண்றீங்க. எல்லா புத்தகங்களையும் இன்னும் சகோதரர் வந்து ஹரிநாடர் அனைத்து புத்தகங்களையும் வாசிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுதேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லி ஒரு மாநிலம் என்றால் இருக்கும். அதுல வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து எப்படின்னா முழு திருப்தியோடு ஆட்சி செய்ய முடியாது. ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறையை கண்டுபிடிச்சு குற்றம் சாட்டுவதுதான் எதிர்கட்சியோட வேலை. இப்படி அந்த நேரத்தில் திரு காமராஜர் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதிர்கட்சியா இருந்து பேசிய விவகாரத்தில் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த காலத்துல வந்து இப்போ அதை வெளிப்படுத்தி இரு சமூகங்களுக்கிடையே வந்து ஜாதிய வந்து பிரச்சனையை கொண்டு வந்து மோதலை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய
வேண்டுகோள். அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்றுதான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதனால் நீதிமன்றத்துல முடிவு தெரியும். அவர் செய்யவில்லை, ஏன்னா கவர்மெண்ட் இப்ப கொடுத்தானும்ல, ஏன்னா அரசாங்கத்திட்ட வந்து நோட்டீஸ் கேட்டிருக்காங்கல்ல, இப்ப கவர்மெண்ட் சொல்லும்ல, ஆமா எப்படி அவர் வரி செலுத்தினாரு, எப்படி அன்னைக்கு அவருடைய பெயர்ல வந்து சொத்து இருந்துச்சா அப்படின்னு இப்ப தெரிஞ்சிரும்ல. அதனால நீங்க எங்களுக்கும் அதனுடைய உண்மை வரலாற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு திரு ஹரிநாடர் அவர்கள் வந்து ஒரு உதவி புரிஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த வழக்கை நாங்க வந்து அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அது போக நான் என்னுடைய முக்குளத்து மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, படிக்கின்றவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன், சமூக வலைதளங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கும்பல்கள் வந்து அதான் அந்த ஜெராக்ஸ் குரூப் எல்லாம் சொல்றேன், இதுக்கு எல்லாம் நம்மளை வந்து எப்படியாவது அந்த பாண்டியர் பட்டத்தை திருடி விட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நம் மீது மிகப்பெரிய வன்மத்தை வந்து கக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஐயாவை பத்தி இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை ஐடிகளையும் கண்காணித்துக் கொண்டுதான் வருகிறோம், முகவரிகளை வந்து சேகரித்து வருகிறோம். அவர்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கை உண்டு. அவர்களுக்கு பதில் கொடுக்கும் வேலையாக யாரும் நீங்கள் எந்த வலைதளங்களிலும் தரைக்குறைவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அந்த ஜெராக்ஸ் குரூப்புகள்லாம் என்ன பண்ணுதுன்னா பிற சாதியின் பெயர்ல, பிற சமுதாயத்தின் பெயர்ல ஐடி ஓபன் பண்ணி அந்த இரு சமூகங்களையும் மோத விடுவதில் ரொம்ப குறிப்பா வேலை வெட்டிக்கே போகாம அது ஒரு சம்பளம் யாரோ கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன் இருந்து செயல்பட்டு இருக்கானுங்க. முக்காவாசி ஒரு சில பேர்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, சென்னையில இருந்தெல்லாம் நினைக்கிறேன். பாதி நேரம் அவன் வந்து குடி போதையில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். குடி போதையில தான் அந்த மணிக்கு வந்து பேசுறானுங்க. இதையெல்லாம் நம்ம பெருசா வந்து எடுத்துக்கூடாது. வருகின்ற தேர்தல் நமக்கு இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. நம்ம சமூகத்துக்கான அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னா தேர்தல் வேலைகள்ல தேர்தலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன சிந்தனை செய்யலாம், நம்ம சமூகத்துக்கான கோரிக்கைகள் என்னென்ன வைக்கலாம், இதையெல்லாம் முகநூலில் வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை எழுப்புங்க. இந்த ஜெராக்ஸ் குரூப்புகளை யாருமே வந்து கண்டுகிடவே கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் வந்து தயவு செய்து அனைவருக்கும் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு படிங்க, வந்து தெரிஞ்சுக்கோங்க. இளைஞர்கள் புத்தகத்தை அதிகமா படிங்க. நமது சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அனைத்து வரலாற்று புக்குகளையும் புத்தகங்களையும் வாங்கி எல்லாம் படிக்கணும்னு சொல்லி நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு இந்த பதிவு, இந்த புத்தகம் வந்து ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்டது. இங்க இருந்த ஆங்கிலேயரால் எழுதப்பட்டது. நாங்க தான் பாண்டியரு, நாங்க தான் வரலாறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு எழுதிங்களா, அந்த போலி ஜெராக்ஸுகளுக்கு, அந்த ஜெராக்ஸ் குரூப்புக்கு நான் சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிங்க. இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்கி படிங்க. இந்த புத்தகத்துல நீங்க உங்களுடைய வரலாறு அப்படி தெளிவா இருக்கு. அனைத்து மக்களும் இந்த புத்தகத்தை வாங்கி தயவு செய்து படித்து பார்த்து விட்டு அந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு எல்லாரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்யவும். நன்றி.